Student, welcome to Sri Education Tamil. Class 6th பயிற்சி 1.1ல 7th sum பார்க்கலாம். ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் பகா எண் என்று உனது நண்பன் கூறுகிறான். அவனது கூற்று தவறு என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க. உனது நண்பன் ஒற்றை எண் அனைத்துமே ஒரு பகா எண் அப்படின்னு சொல்றாங்களாம். அந்த கூற்று தவறு என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க சொல்றாங்க. இப்போ ஒற்றை எண்ணா என்னன்னு சொல்லுவோம்? 1 3 5 7 9 11 இப்படி சொல்லுவோமா? பகா எண்ணா என்ன? 2 காரணிகளை மட்டுமே உடையதான் பகா எண். அதாவது ஒன்னாலையும் தன்னாலே வகுப்படக்கூடியது ஒரு பகா எண். பகு எண்ணா என்ன? 2 காரணிகளை உடையது. அதாவது 2க்கும் மேற்பட்ட எண்ணால வகுக்கக்கூடியதுதான் பகு காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 சொல்லியிருக்கோம். பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 3 இது ஒரு பகா காரணி. 5 7 இது பகா காரணி. 9 2க்கும் மேற்பட்ட காரணிகள் எடுது. 1வது வாய்ப்பாடுல வகுப்படும். 3வது அப்புறம் 4. ஸோ இக்கூற்று 9ங்கிறது என்னது? பகு எண். 9 ஒரு ஒற்றை எண்ணா? பகு எண். அப்ப இக்கூற்று என்னது? தவறானது. ஆன்சர் தவறு. 9 என்னும் ஒற்றை எண் ஒரு பகு எண் ஆகும். 8th sum. பகு எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டுடன் மெய்ப்பிக்க. என்ன சொல்றாங்கன்னா, பகு எண்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டுடன் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப 4 எடுத்துக்கிட்டோம்னா 4 ஒரு பகு எண். அப்போ இது என்ன? 1வது வாய்ப்பாடுல வகுப்படும். 1 4. அப்புறம் 2வது வாய்ப்பாடு 2 2 4. அதுக்கப்புறம் 4 எத்தனை இருக்கு? 1 2 3. குறைந்தது 3 காரணிகளை பெற்றிருக்கணும். இப்ப 4 ஒரு பகு எண். எக்ஸாம்பிளுக்கு வேற எடுத்துக்கிட்டோம்னா 15 இது ஒரு பகு எண். இது 1வது வாய்ப்பாடுல வகுப்படும். 3வது வாய்ப்பாடுல வகுப்படும். 5வது வாய்ப்பாடு அப்புறம் 15. அவ்வளவுதான் 8th sum. 9th sum. ஒரு நாள்காட்டியிலிருந்து ஏதேனும் ஒரு மாதத்தில் 2 மற்றும் 3 என்ற எண்களால் வகுப்படும் தேதிகளை காண்க. கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு மாதத்தை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுல 2 மற்றும் 3 எண்களால் வகுப்படும் தேதிகளை பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் 12 மாதங்கள் இருக்கு. அதுல பிப்ரவரி மாதம் மட்டும் 28ஓட முடியும். ஆனா லீஃப் ஆண்ட்ல 29 நாட்கள் வரும். ஒவ்வொரு மாதத்திலையும் 30 தேதி அப்புறம் 31 இவ்வளவு இருக்கு. ஜனவரி எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு 31 இருக்கு. ஆனா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 2 மற்றும் 3 இந்த எண்களால் வகுப்படும் தேதினா இந்த 2 மற்றும் 3ஆல வகுப்பட்டா அப்ப அது 6ஆலே வகுப்படும். ஃபர்ஸ்ட் 6வது அப்புறம் 12. இப்ப நம்ம 6வது டேபிள் 6வது வாய்ப்பாடு எடுத்துக்கலாம். 18 24 30 31 வரை இருக்கு. 31 எடுக்க கூடாது. இது எல்லாமே 2ஆலும் வகுப்படும், 3ஆலும் வகுப்படும். அப்ப 9வதுக்கு 6 12 18 24 30 அவ்வளவுதான். 2 மற்றும் 3ஆல் வகுப்படும் எண்கள் 6 12 18 24 30. Thank you, student.